Spirit. Hallelujah. Hallelujah. Father, now we thank you for you are here in your spirit. ஆண்டு பிதாவாகிய தேவரீர் உம்முடைய ஆவியாய் நீர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்காக நன்றி. I pray that all pastors and leaders here will understand your word this afternoon. ஆண்டவரே, இந்த இடத்தில் இருக்கிற தேவ ஊழியர்களும் தலைவர்களும் உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்வார்களாக. And we will begin to move into another dimension to do mighty things in our ministry. எங்களுடைய ஊழியத்திலே இந்த நாள் தொடங்கி ஒரு புதிய அற்புதத்தை அடையாளத்தை நாங்கள் காணும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். In the name of the Lord Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's take our seats. நாம் யாவரும் உட்காருவோம். Pastor Daniel and all the guest ministers here and also the great men of God here. முதலாவதாக இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினதான பாஸ்டர் டேனியல் அவர்களுக்கும் இதை அவரோடு கூட இருந்து உதவி செய்ததான போதகர்களுக்காக இங்கு உட்கார்ந்திருக்கிறதான மூத்த ஊழியக்காரர்கள் யாவருக்காகவும் நான் முதலாவது என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். And secondly, let me also honor all of you ministers, pastors and leaders who are here this afternoon. You are greatly honored and God bless you. அருமையான இரண்டாவதாக இங்க வந்திருக்கிறதான மூத்த ஊழியக்காரர்களுக்காக எல்லா ஊழியக்காரர்களையும் கர்த்தர் இந்த நாளிலே அபிஷேகித்து வல்லமையாய் உங்கள் ஊழியத்தில் பயன்படுத்துவாராக. உங்களை நான் வாழ்த்து வரவேற்கிறேன். Amen. Amen. I'm expecting that after today we'll do mighty things in our ministries. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நான் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், இந்த நேரத்திற்கு பிற்பாடு நம்முடைய ஊழியத்திலே நாம் பெரிய வல்லமையான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். Amen. Amen. You know, there are secret things in this Bible that if any minister, any pastor is able to discover them, ministry becomes very easy. பாருங்க, வேத வசனத்திலே ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய ஊழியத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு எப்பேற்பட்ட வழிகள் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Actually, ministry mustn't be difficult the way we think is difficult. நாம் நினைப்பது போல ஊழியம் என்பது கடினமாய் இருக்க கூடாது. The moment we discover the hidden things of this treasure book that hails from God, ministry becomes very easy. அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியம் என்பது தேவனுடைய கரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதானே இந்த விலையேற பெற்ற புத்தகத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஊழியம் மிக சுலபமாய் மாறிவிடுகிறது. Amen. Amen. Now I know in the Bible, Deuteronomy 29 verse 29, I want to show you something. Deuteronomy 29 verse 29. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமே. உபாகமம் Praise the Lord. Now, you look at that scripture very well. அந்த குறிப்பிட்ட வசனத்தை எல்லாரும் கவனமாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். He said, the secret things belong to God. மறைவானவைகள் கர்த்தரை சார்ந்ததா இருக்கிறது. But the things which are revealed belong to us and to our children forever. ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவைகளையோ அது நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் அது சொந்தமுள்ளதா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Now many times we read the scripture and we said, oh, God says secret thing belongs to him. So only the things that have been revealed to us is what God wants us to enjoy. But the secret thing belongs to God. We cannot see it. நாம் அநேகவேளை இந்த வசனத்தை வாசித்த உடனே நாம் நினைக்கிறோம் ரகசியமான காரியங்கள் தேவனால மறைக்கப்பட்டிருக்கிறது, அந்த காரியங்கள் தேவனோடு கூட சேர்ந்தது, நமக்கு வெளிப்படுத்துதல் மாத்திரம்தான் நமக்கு சொந்தம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். But that is not what the Holy Ghost is trying to communicate. No. அதே பரிசுத்த ஆவியானவர் அதை மாத்திரம் நமக்கு வெளிப்படுத்த விரும்பவில்லை. He's trying to say that there are things God has already revealed to us as pastors, as ministers of the gospel. And there are things that God has not revealed it to us. They are secret things that belong to God. So if we want to have things very easy, then we should be able to discover those
those secret things Praise the and Lord. use them. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களாய் இருக்கிற நமக்கு தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் வெளிப்படாத சில மறைவான காரியங்கள் தேவனிடத்தில் இருக்கிறது. நாம் இந்த வெளிப்படுத்தப்பட்டதான காரியங்களை செய்யும் பொழுது இந்த மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்களை ஊழியக்காரர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் அதை வெளிப்படுத்துவார். அதை ஜனங்களிடத்தில் நாம் சொல்ல முடியும். Say amen. ஆமென் சொல்லுங்களேன். So the moment as a minister, as a leader, as a pastor, you discover those secret things, ministry, leadership, handling people, growing the church, imparting lives becomes very easy. அருமையான தேவ பிள்ளைகளே, மறைக்கப்பட்டிருக்கிறதான ரகசியங்கள், உங்களுடைய ஊழியத்துடைய காரியங்கள், உங்களுடைய தலைமைத்துவ காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய ஊழியம் உங்களுக்கு சுலபமாய் மாறிவிடுகிறது. Listen, it is God's nature, it is His character to hide things. பாருங்க, தேவனுடைய குணநலங்கள் என்னவென்று சொன்னால் அவர் சில காரியங்களை மறைத்து வைத்துக் கொள்ளுகிறார். But He has also given us His character so that we could search for the things He has hidden and use them. ஆனால் அதே குணநலத்தை தேவன் நமக்கு கொடுத்து அவர் மறைத்து வைத்திருக்கிறதான அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். Proverbs chapter 25 verse 2. நீதிமொழிகள் 25:2 அவசரம் விதமாய் சொல்லுகிறது. Proverbs 25 verse 2. நீதிமொழிகள் 25:2 யாரோ ஒருவர் வாசிங்களேன் வேகமா. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. Praise the Lord. Amen. It is the glory of God. It is the nature of God to hide things, to conceal things, to put things in a secret place. But it is also the glory, the nature of kings to search for them. பாருங்க, தேவனுடைய குணநலம் என்னவென்று சொன்னால் அவர் முக்கியமான காரியங்கள், விலையேறப்பெற்ற காரியங்களை அவர் மறைத்து வைத்து யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைப்பது அவருடைய குணநலம். ஆனால் ஒரு ராஜாவுடைய வேலையோ அல்லது ஒரு ஊழியக்காரனுடைய வேலையோ அந்த மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதான ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், தேடுகிற உணர்வு இருக்க வேண்டும். So God always desires to conceal things, to hide things. பாருங்க, தேவனுடைய நோக்கம் எப்பொழுதும் சில காரியங்களை ஒளித்து வைத்து வைக்க வேண்டும். But He has given us the right. He said it is our honor of the kings. And listen, anytime you study the Bible under the New Testament and you talk about kings, kings are leaders, kings are born again Christians, kings are pastors. பாருங்க, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது ராஜாக்கள் என்று சொல்லும் பொழுது ராஜாக்கள் என்பது தேவனுடைய ஊழியக்காரர்கள், ராஜாக்கள் என்பது மறுபடியும் பிறக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். Every leader, every pastor, every minister, every church worker is a king. பாருங்க, எல்லா தேவ ஊழியனும் எல்லா பாஸ்டரும் எல்லா விசுவாசியும் ஒரு ராஜாவா இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத புத்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. That is why I say God has hidden them, but it is our duty to search for secret things. பாருங்க, தேவன் சில காரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய என்னுடைய வேலை என்னவென்று சொன்னால் ஒளித்து வைக்கப்பட்ட ரகசியங்களை தேடி அறிந்து கொள்ள வேண்டும். So that ministry, so that leadership, so that growing the church becomes very easy for us. ஆகையால பாருங்க, வேதவசனம் சொல்லுகிறது நாம் சபையை வளர்த்துவது அல்லது சபையில போதகராய் இருப்பது, சபையில தலைமைத்துவ காரியங்களை செய்வது நமக்கு சுலபமாய் இருக்கும். So today I'm here to reveal some fundamental truth, fundamental mysteries, fundamental revelation that will catapult you, evacuate you from where you are to another dimension of the supernatural, where you can grow your life, grow the ministry, grow your marriage, grow your finances, and then impact lives. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் சில காரியங்கள் ரகசியங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இவைகளை கற்றுக்கொண்ட பிற்பாடு நீங்கள் உங்களுடைய ஊழியத்தினுடைய அடுத்த கட்டத்திற்குள்ளாக, அடுத்த நிலைக்குள்ளாக, உங்களுடைய சபையினுடைய வளர்ச்சிக்குள்ளாக நீங்கள் கடந்து போவீர்கள். Say amen to that. ஆமென் சொல்லுங்களேன். And number one thing you have to, before I start the message, one thing you have to understand is this. முதலாவதாக ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Nobody knows everything. The one that knows everything is the Holy Ghost. பாருங்க, எல்லாம் தெரிந்தவன் ஒருவனும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லா காரியத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார். The moment you think you know everything, you stuck in life. You cannot go forward again. பாருங்க, நீங்கள் எல்லாம் தெரிந்தவன் என்று சொல்ல ஆரம்பித்த உடனே நீங்கள் கீழே போய் விடுவீர்கள், மேலே எழும்பவே மாட்டீங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? Praise the Lord. Amen. Amen. Anytime I come to the pulpit, I know my country and all over the world, the country say, oh, this guy,